நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல சோபகிருது வருடத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடியது நமக்கு குரோதி வருடம் தொடங்க போகுது. இந்த பங்குனி மாதம் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பங்குனி மாதம். மங்களகரமான வாழ்வை அளிக்கும் சுபிட்சமான மாதங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தை. திருமணம், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு அப்படின்னு எல்லா சுபகாரியங்களுமே இந்த பங்குனி மாதத்தில் செய்யலாம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நாளை தான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாசி மாதம் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோட ஆட்சி வீடான மீனராசிக்கு செல்லும் நாள் தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசியில தான் சூரியன் சஞ்சரிக்க போறாரு. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுக்கு உகந்த சஷ்டி வருது. இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அன்று ஒரே நாளில் பல்வேறு விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேரும் நாள் தான் பங்குனி உத்திரம். மனக்கஷ்டம், திருமண தடை, காரிய தடை, உடல்நல குறைபாடு அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் போக்கி வாழ்வுல மகிழ்ச்சியையும் எல்லா நலன்களையும் அருளச் செய்யும் இந்த பங்குனி உத்தரம். திருமணமாகாதவர்கள்லாம் பங்குனி உத்திர நாளில் முருகனை வழிபட்டா சீக்கிரமே உங்களுக்குரிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களோட வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல விதமான சிறப்புகளையும் கொண்டது தான் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்துல 2 முரண்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ராகுவும் சூரியனும் மீனராசியில இருக்கிறாங்க. கும்பராசியில செவ்வாய் இருக்குது, அதோட சனியும் சேர்க்கை இருக்குது. புதன் மீனத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. விடாமுயற்சி ஒன்றே வெற்றி தரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிருகசிருஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். தொட்டது துளங்கும், தொல்லைகள் அகலும், உங்களுக்கு தொழில் வளமும் சிறக்கும். வெற்றிக்குரிய செய்திகள் அப்படிங்கிறது வீடு தேடி சேரும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. திடீர் திருப்பங்கள்லாம் சேரும். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் மாறப்போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கு குரு, சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நிலையில சஞ்சரிக்கிறதால அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாரு. அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதம் முழுவதுமே பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயால் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். லாபஸ்தானத்தில் குரு சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் செலவுகளும் இந்த மாதத்தில் குறையும். பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் போறாரு. அதனால நெருங்கிய உறவினர்களோட கருத்து வேறுபாடும் பகை உணர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். விவாக வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும்.
மாதத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடியவங்களாம் சிறிய விடுமுறை நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களை மட்டந்தட்ட முடிஞ்சளவு இந்த மாதத்துல நினைக்க வேண்டாம். மிதுன ராசிக்காரர்கள் மேலிடம் சொல்வதை கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க. பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த காரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கும். குடும்பத்துல ஏதாவது சில்லறை சண்டை அப்படின்னு தோணிக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியிலெல்லாம் இந்த மாதத்தில் இறங்குவீங்க. பகைவர்களோட தொல்லை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. உங்களுக்கு இனிமையாக பேசி வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்ளுறதுல மிதுனராசிக்காரர்கள் முதலிடம் அப்படின்னு சொல்லலாம். சக கூட்டாளிகளிடம் முடிஞ்ச வரைக்கும் தொழிலை அனுசரித்து பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். யாருக்காவது கொடுப்பதா இருந்தாலும் வாங்குவதா இருந்தாலும் எழுதி வச்சுக்கணும். மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால பண விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் சுலபமா நடக்கும். உங்களுக்கு மாதத்தின் முதல் நாளிலேயே செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்குது. கும்பராசிக்கு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் அங்க இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த இரண்டு முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கும். உங்க ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியானவர் சனி, அவரோடு 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் இணையிறதால உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சொந்தங்களாலும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்திலலாம் உயரதிகாரிகளோட கெடுபிடி உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். சிக்கலிலிருந்து விடுபடவோ செல்வ வளம் குறையாம பார்த்துக்கிறதுக்கும் நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் அங்ககாரனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். பங்குனி மாதம் 13ஆம் தேதி மீனத்தில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுறாரு. ஏற்கனவே அங்கு நீச்சமற்று சஞ்சரித்து வரும் புதன் இப்பொழுது வக்ரமும் பெற்று வலிமை இழுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அதனால மருத்துவ செலவுகளும் வரலாம். உங்களுக்கு பிறருக்கு நீங்க நன்மை செஞ்சாலும் அது தீமையாத்தான் தெரியும். அதனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். விற்பனை செய்த சொத்துக்களால புதிய பிரச்சனைகள்லாம் வரலாம். 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதால வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பயணங்களால் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அனாவசியமான பயணத்தை தவிர்த்துக்குங்க. அதுவும் இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறையலாம். பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் போறாரு. மீனராசி அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அவர் ஏற்கனவே மீனத்தில் இருக்கும் புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தையும் நீச்சபங்க ராஜ யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் அப்படிங்கிறது சேரும். சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கும். உங்களுக்கு திடீர் வரவு உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும். அசையா சொத்துக்களை முதலீடு செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முன் வருவீங்க. ஆற்றல் மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்வாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள்லாம் கைகூடி வரும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உச்ச நிலையை தொடலாம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த முரண்பாடான கிரகங்கள் இணையறத்தால சகயஸ்தானாதிபதி சூரியனோடு ராகு இணையறத்தால தொழிலில் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள்லாம் ஏற்படும். நடக்கும் தொழிலை விட்டு விடலாமா அப்படின்னு கூட நினைச்சு வருத்தப்படுவீங்க. நல்லவர்களோட தொடர்பு உங்களுக்கு விலகக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் எந்த ஒரு முடிவும் சரியாக அமையாமல் போகலாம். பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டாங்க. இந்த மாதத்தில் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுறது நல்லது. மன அமைதியை பிறக்கிறதுக்கு காலையில் எழுந்து தியானம், மூச்சு பயிற்சி இதையெல்லாம் செய்துட்டு வாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் பழிகள்லாம் ஏற்படலாம். அதனால் ஒரு சிலர்லாம் நல்ல பொறுப்பிலிருந்து மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு. மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது.
பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அதனால் ஒரு சில நேரத்தில் மன சஞ்சலம், மனக்கலக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பாதை அப்படிங்கிறது புலப்படும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கிறதுக்கு கடுமையாக உழைக்கணும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மாதத்தின் கடைசியில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு ஓரளவு. மாணவர்கள்லாம் தங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்கிறத கேட்டு நடங்க. கலைஞர்களுக்கெல்லாம் போட்டிகளுக்கு மத்தியில் தான் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் எவ்வளவு படித்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் அந்தளவு கண்காணிப்பு அப்படிங்கிறது இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் வரும். சுப செய்திகள், சுப செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் நடக்கும். இந்த மாதத்தில் பிரதோஷ நாட்களில் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாளையும் வெளிப்பட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. சனிக்கிழமையில் பெருமானை வழங்கி நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு இல்லத்து பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி விளக்கு தட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. இந்த பங்குனி மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.